இல்லுஸ்ட்ரேஷன் வைஸ் சம்பளம் வந்து ஸ்டாக் ஆஃப் ஸ்டாக் மெட்டீரியல் மெட்டீரியல் வச்சு தான் ரெண்ட்டு எல்லாமே கொஷின் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ரெண்ட் அண்ட் ரேட், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், டிரான்ஸ்மிஷன் கான்செப்ட், ஓப்பனிங் ஸ்டாக் மெட்டீரியல் வந்து 47,000, மெட்டீரியல் பர்ச்சேஸ் வந்து 2,08,000, இந்த கேரேஜ் யூனிட்ஸ் வந்து 8,200, இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து மொத்தத்துக்கு 2,63,000. இது க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ட்ராமெட்டில் வந்து 50,000 மைனஸ் பண்ணோம். 13,200 வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு கிடைக்குது. ப்ராடக்ட் வேஜஸ் வந்து 1,40,000 வந்து கூட்டினோம் 1,53,500. ஃபேக்ட்ரி ரெண்டில் வந்து ரிப்பேர்ஸ் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷின் 10,600. மிஷினில் கொடுத்துருக்காங்க. ரிப்பேர்ஸ் அண்ட் பிளான்டிங் அண்ட் மிஷின் 10,600. ரிப்பேர்ஸ் அண்ட் பிளான்டிங் மிஷின் வந்து 10,600 மிஷின் வச்சுருக்காங்க. ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் வந்து 3,000. அதேமாதிரி டிப்ரிஷியேஷன் ஆஃப் பிளான்ட் ஆஃப் மிஷினரி வந்து 7,100. கேஸ் அண்ட் 1,500. ஆஃபீஸ் சேலரி வந்து 9,600. மேனேஜர் சேலரி வந்து 12,000 into 40 divided by 48 அது 10,000. மேனேஜர் சேலரி வந்து இங்கே 12,000 கொடுத்துருக்காங்க. அதனால் சொல்லிட்டு 40 ஹவர்ஸில் ஆஃபீஸில் வந்து 40 ஹவர்ஸில் 8 ஹவர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லின்னு அண்ட் 40 டிவைடட் பை 48 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. வீக்கில் எண்டில் கொடுத்துருக்கோம், கொஷினில் கொடுத்துருக்காங்க. 40 டிவைடட் பை 48 தான் 10,000 ஆன்சர் கிடைக்குது. இது மொத்த வேல்யூ இப்போ கூட்டினா 41,800 கிடையாது. 41,800 வந்து டிவைட் பை 1,40,000 வந்து டிவைட் பண்ணால் 29.857 ப்ரொடக்ஷன் வேஜஸ் வந்து கிடையாது. அது கூட 3,53,200 வந்து 41,800 கூட்டினா 3,95,000 கிடையாது. இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் செல்லிங் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து காஸ்ட் ஹவுஸ் சேலரி வந்து 14,000, ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் வந்து 1,600, டிப்ரிஷியேஷன் ஆஃபீஸ் 600, டைரக்ட் ஃபீஸ் வந்து 6,000, கேஸ் அண்ட் வாட்டர் ஆஃபீஸ்க்கு வந்து 300, ஜென்ரல் சார்ஜஸ் வந்து 5,000. மேனேஜர் சேலரி வந்து 12,000. அது வந்து 8 ஹவர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி டிவைடட் பை 48 ஹவர்ஸ் வீக்கில் டிவைட் பண்ணால் 2,000 ஆன்சர் கிடைக்கும். கிடச்சிச்சுன்னா மொத்தத்தையும் கூட்டினா 29,500. செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் கேரேஜ் ஓவர் ஹெட் வந்து 5,100, பேட் டெபிட்ஸ் வந்து 4,700, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 3,100, ட்ராவலிங் கமிஷன் வந்து 8,400. மொத்தத்தையும் கூட்டினா 50,800. இது வந்து ஜெனரல் அண்ட் காஸ்ட்டில் வந்து 50,800 டிவைடட் பை 3,90,000. ஃபேக்ட்ரி காஸ்ட்டை வந்து டிவைடட் பண்ணி 100% பண்ணால் 12.861 வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடைக்குது. அப்போ இது மொத்தத்தையும் 3,95,000 50,800 கூட்டி 45,800 வந்து ஆன்சர் டோட்டல் காஸ்ட்டு. வந்து ஃபிஃப்த்து சம் வந்து முடிஞ்சிச்சு. சிக்ஸ்த்து பார்க்கணும். சிக்ஸ்த்து இதில் வந்து ஃபார் த டீட்டெயில்ஸ் கிவன் பிலோவில் வந்து டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு, wages, chargeable expenses, depreciation of factory machines, indirect wages in factory, ரெண்டில் வந்து ஃபேக்ட்ரிக்கு தனியாக ஆஃபீஸ் தனியாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஃபேக்ட்ரி ஆஃபீஸ், சண்டே ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், அவுட்புட் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வந்து டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு போட்டு 70,000, அதாவது 2018 வந்து 70,000 வந்து ரா மெட்டீரியல் கன்சியூம் பண்ணிடுறாங்க. அதேமாதிரி இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 2010 36, 2010 26 யூனிட்ஸுக்கு வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 31/12/2010 எண்டு ஆகும்போது 70,000 ஆயிடுது. இதேமாதிரி வேஜஸ் வந்து இதுக்கு 60,000, அதற்கு 80,000, இதுக்கு 10,000, அதுக்கு வந்து 12,000 சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ். இந்த 50,000 60,000 10,000 கூட்டினா 1,20,000 வரும். 80,000 70,000 1,50,000 இது 12,000 கூட்டினா 1,62,000. இந்த 50,000 வந்து 20,000 டிவைட் பண்ணால் அந்த யூனிட்டால் 2.50 கிடைக்கும். இந்தமாதிரி 6,000 60,000 20,000 டிவைட் பண்ணால் 3.00. 10,000 டிவைடட் பை 20,000 போட்டால் 0.50. அதேமாதிரி இந்த 17,000 டிவைடட் பை 25,000 வகுத்தா 2.80. 80,000 டிவைடட் பை 25,000 போட்டால் 3.20. டிவைட் பை 25,000 போட்டால் 0.48.
மொத்தத்தையும் கூட்டினா 1,62,20,000 25,000 வகுத்தா 6.48 கிடைக்கும். அதே மாதிரி 1,20,000 20,000 வகுத்தா 6.00 கிடைக்கும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் வந்து டிப்ரிசியேஷன் ஆஃப் ஃபேக்ட்ரி மிஷின்ஸ் இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 16,000, அதுக்கு 20,000. ஸ்டார்டிங்கில் வந்து 20,000 கொடுத்து டேரக்ட் வேஜஸ்ஸு, எண்டிங்கில் வந்து 30,000. ஃபேக்ட்ரி ரெண்ட் வந்து 5,000, எண்டிங்கில் வந்து 4,000. ஃபேக்ட்ரி ரிப்பேர்ஸ் வந்து இதில் 6,000, அதில் வந்து 4,000. மொத்தத்தையும் 1,67,000. இதை வந்து 1,67,000 20,000 வகுத்தா 8.35. அதே மாதிரி 2,20,000 8.80 வகுத்து 2,20,000 25,000 வகுத்தா 8.80. அதே மாதிரி ஆஃபீஸ் ரெண்ட் வந்து 8,000, அதுக்கு 8,000. ஆஃபீஸ் ரிப்பேர்ஸ் வந்து 9,000, அதுக்கு 2,000. 16 சண்டே ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து 16,000 20,000. அதுக்குள்ள 2,00,000 வந்து 20,000 டிவைட் பண்ணால் 10.00. 2,50,000 25,000 டிவைட் பண்ணால் 10.00. இதில் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 7ல் வந்து காஸ்ட் ஷீட்டில் வந்து ரா மெட்டீரியல் கன்சியூம்டு கொடுத்துக்கிறாங்க 20,000, டேரக்ட் வேஜஸ் 12,000. மிஷின் ஹவர்ஸ் ஒர்க்குடு வந்து 9,500 ஹவர்ஸு. மிஷின் ஹவர் ரேட் வந்து ₹2. ஆஃபீஸ் ஓவர் ஹெட் வந்து 20% ஆஃப் ஒர்க் காஸ்ட். லிங் ஓவர் ஹெட் வந்து 15 பைசா பர் யூனிட். யூனிட் ப்ரொடியூசர் வந்து 20,000. யூனிட் சோல்டு வந்து 18,000 at ₹5 per யூனிட். இது வந்து ரா மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து கொடுத்துறாங்க 20,000 வந்து அவுட்புட் வந்து 20,000 வகுத்தா 1.00. டேரக்ட் வேஜஸ் வந்து 12,000. அந்த 12,000 20,000 வகுத்தா 0.60. 20,000 12,000 கூட்டினா 32,000 வந்து ப்ரைம் காஸ்ட்டு. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் மிஷின் ஹவர்ஸ் ரேட் பர் ஹவர். அந்த மிஷின் ஹவர்ஸ் வந்து 9,500, ரேட் பர் ஹவர் வந்து 2, அது கூட மல்டிப்ளை பண்ணால் 19,000 கிடைக்கும். அந்த 32,000 19,000 கூட்டினா 56,000 வந்து ஒர்க் காஸ்ட்டு. ஆஃபீஸ் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொன்னாங்க 20% ஆஃப் ஒர்க் காஸ்ட்டு சொல்லிடுறாங்க. 20 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 0.2 கிடைக்கும். 0.2 ஒர்க் காஸ்ட் வந்து எதுவுமே கண்டுபிடிச்சிடும் 0.2 51,000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10,200 கிடைக்கும். அந்த 10,200 அந்த 56,000 கூட்டினா 61,200 கிடைக்கும். அது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸு யூனிட் ப்ரொடியூசர் மைனஸ் யூனிட் சோல்டு இன்ட்டு 3.06 கொடுக்குறாங்க. இது வந்து ஃபார்முலா. அங்கே வந்து யூனிட் ப்ரொடியூசர் வந்து 20,000 யூனிட்ஸு, யூனிட் சோல்டு வந்து 18,000 இன்ட்டு 3.06 அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் இதுலேருந்து இதெல்லாம் 2,000 வரும். மைனஸ் பண்ணி அந்த 2,000 3.06 அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் வந்து 6,120 கிடைக்கும். அது மொத்தத்தையும் கூட்டினா அதுலேருந்து மைனஸ் பண்ணும் 61,200லேருந்து இந்த 6,120 55,880 வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குட்ஸ் சோல்டு. செல்லிங் ஓவர் ஹெட் வந்து 0.50 50 பைசா இன்ட்டு யூனிட் சொல்லிட்டு 18,000 0.50 மல்டிப்ளை பண்ணால் 9,000 கிடைக்கும். அந்த 55,080 வந்து 9,000 64,080 வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. இதில் ப்ராஃபிட் வந்து 25,920. இது சேல்ஸ் வந்து 18,000 இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் வந்து இப்போ கூடனா வந்து 90,000 ஆன்சர். இப்போ இது 18,000 5ஆல் 90,000. இந்த சேல்ஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. இப்போ 90,000லேருந்து அந்த 64,080 வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வந்து கிடச்சிரும் 25,920. மறுபடியும் சொல்கிறேன், ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா வந்து சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. 90,000லேருந்து 64,080 மைனஸ் பண்ணிங்கன்னா 25,920 கிடைக்கும். சம்மோட சொல்யூஷன்ஸ் அவ்வளோதான். நம்ம 8th சம் பார்க்கலாமா? 8th சம்லேயே ரா மெட்டீரியல், பர்ச்சேஸ் மெட்டீரியல், ஒர்க் ப்ராக்ரஸ், டேரக்ட் வேஜஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் 25,000, பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து 21,900. இது ரெண்டு கேரேஜ் பர்ச்சேஸ் வந்து 1,100 மொத்தத்தையும் கூட்டினா 48,000. அதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக் 26,200 கழிச்சா 21,800 கிடைக்கும். அது வந்து ரா மெட்டீரியல் கன்செப்ட். அது கூட டேரக்ட் வேஜஸ் வந்து 14,200, டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் 1,200 கூட்டினா 40,200. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் வந்து 400 ப்ரொடக்டிவ் வேஜஸ், அதர் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் வந்து 800 8,300. அது ரெண்டுத்தையும் 40,200 9,300 கூட்டினா 49,300 வந்து ஒர்க்கு கிராஸ் ஒர்க் காஸ்ட் வந்து அது கூட ஒர்க் காஸ்ட் வந்து 8,200 கூட்டினா 57,000. ஓப்பனிங் ஒர்க் ப்ராசஸ் வந்து ஒர்க் இன் ப்ராசஸ் வந்து 8,200 57,500.
கூட க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து 900 நான் 48,400. அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் வந்து 3,200 கூட்டணும்னா 51,600 வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அது கூட ஓப்பனிங் ஸ்டாக் 14,300 கூட்டினா 68,900 வரும். அதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் 15,700 மைனஸ் பண்ணால் 53,200 வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். செல்லிங் ஓவர்ஹெட் வந்து 4,200 கொடுத்துருக்காங்க, கூட்டினா 57,400 வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. இப்போ ப்ராஃபிட் வந்து 14,900 அதனால சேல்ஸ் வந்து 72,300 கூட்டினா கிடைக்கும். இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து இப்படி சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இந்த 72,300 வந்து மைனஸ் 57,400 கிடச்சி வந்து 14,900 வந்து கிடச்சிரும். நம்மளால் இல்லுஸ்ட்ரேஷன் 9 வந்து அதேமாதிரி ஸ்டேட்மெண்ட்டு சேல்ஸு, ரிட்டர்ன் ஆஃப் மெட்டீரியல், ஸ்கேல் ஆஃப் டெபிட் பேலன்சஸ் அந்த மாதிரி கொடுத்து கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து 30,000. ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸர் வந்து 2 லட்சத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. கேரேஜ் மெட்டீரியல் வந்து 10,000. 2 லட்சம் 30,000 10,000 2,40,000. அது வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து 40,000. சேல் ஆஃப் ரா மெட்டீரியல் ஸ்கிராப் வந்து 8,000. ரிட்டர்ன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து 10,000 போட்டுனா 58,000. அந்த 2,40,000 அந்த 58,000 மைனஸ் பண்ணால் 1,82,000 இது ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. டைரக்ட் பர்ச்சேஸ் வந்து 1,20,000. அது கூட கூட்டிங்கன்னா 3,02,000 கிடைக்கும். இப்போ அதேமாதிரி ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வந்து 40,000. இன்டைரக்ட் வேஜஸ் 30,000. ஃபேக்ட்ரி வேஜஸ் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. பவர் வந்து 10,000. இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டில் வந்து இன்டைரக்ட் வேஜஸ் வந்து 40,000. ஃபேக்ட்ரி வேஜஸ் 30,000. பவர் வந்து 50,000. இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரி வந்து 50,000. சண்டே ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ் வந்து 20,000. டிப்ரிஷியேஷன் ஆஃப் பிளான்ட் மிஷினரி வந்து 1,00,000 வந்து 10% வந்து கொடுத்துருவாங்க தான் வரணும் சொல்லிக்கிறாங்க. 10 டிவைடட் பை 100 வந்து 0.1 இன்ட்டு 1 லாக்கை வந்து மல்டிப்ளை பண்ணால் 10,000 கிடைக்கும். 10,000 ஆன்சர் கிடைக்கும். அப்போ டெப்ரிஷியேஷன் ஆன் பில்டிங் வந்து 8,05,000 டிவைடட் பை 100 கூட 50 டிவைட் பை 100 20,000 கிடைக்கும். கிடைச்சிச்சுன்னா 1,00,000 3,02,000 1,50,000 கூட்டினா 4,82,000 கிடைக்கும். அது ஒரு காஸ்ட்டு. ஓப்பன் ஸ்டாக் ஆஃப் WIP வந்து 40,000. 4,82,000 40,000 கூட்டினா 5,22,000 வரும். இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மைனஸ் பண்ணால் 4,97,000 கிடைக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் வந்து 83,000. சண்டே ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து 83,000. டிப்ரிஷியேஷன் இது கூட்டினா 1,03,000. இப்போ அந்த 4,97,000 1,03,000 வந்து 6,00,000 வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் வந்து 60,000. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட் வந்து 15,000. அந்த 6,00,000 கூட 60,000 கூட 6,60,000. அது வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட் வந்து 50,000 வந்து மைனஸ் பண்ணால் 6,10,000 வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 60,000. டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து 20,000. 4,10,000 கூட இந்த 80,000 கூட 4,90,000 வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இந்த ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் வந்து 8,00,000 வந்து 20,000 மைனஸ் பண்ணால் 7,80,000. அதை விட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் லெஸ் பண்ணால் வந்து 90,000 ஓப்பனிங் ப்ராஃபிட்டு. பேங்க் லோன் வந்து 10,000 மைனஸ் பண்ணால் நெட் ப்ராஃபிட் வந்து 80,000 கிடைக்கும்.